திமுக சார்பில் மகளிர் மண்டல மாநாடு டெல்டா மண்டலத்துல நடைபெற்றது. சோ அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எதிரிகளே இல்ல, திமுக கூட்டணிக்கு எதிர்க்க எதிரிகளே இல்ல அப்படின்னு அம்மாவோட டயலாக்க சொன்னாரு. நிச்சயமா அவரோட தைரியத்தை பாராட்டாம இருக்க முடியாது. அதே நேரத்துல சமீபத்துல மதுராந்தகத்துல என்டிஏ கூட்டணி சார்பா ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அதுல வந்த கூட்டத்தை பார்த்துட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் சொல்றாங்க. பட் இபிஎஸ் அதாவது அதிமுக கூட்டணியை சார்ந்தவங்க 5 லட்சம் பேர் வந்தாங்க. அதை தாண்டி நிறைய பேர் உள்ள வர முடியாம ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு அவரும் சொல்றாரு. சோ இதெல்லாம் பார்த்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் விட்டதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல முடியும். டெல்டா மண்டலத்துல நடைபெற்ற மகளிர் மாநாட்டுல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் கட்சிக்காரங்களுக்கு ஒரு கட்டளை ஏற்றாரு. அதாவது அன்பு கட்டளை ஏற்றிருக்காரு. என்ன அப்படின்னா, நாம 20 பரப்புரையாளர்களை நியமிக்கிறோம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றாரு. எப்பத்துல இருந்து அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 234 தொகுதியிலும் இங்க நீங்க ஒரு சின்ன பொதுக்கூட்டமோ அல்லது பெரிய அளவில் பொதுக்கூட்டமோ இந்த 20 பரப்புரையாளர்களை வச்சுட்டு நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஈஸியா ஜெயிச்சிருன்னு சொன்னவருக்கு இன்னைக்கு பயம் வந்துருச்சுன்றத பாத்தீங்களா? எப்பவுமே தைரியம் இருக்கலாம், அது தலகணமா மாறிடக்கூடாது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த 20 பேர் பரப்புரையாளர்கள்ல எம்பிஸ் மந்திரிகளை நியமிச்சு இந்த கூட்டத்தை நடத்தணும், இவர்கள் செய்த சாதனைகளை சொல்லணும்ன்றாரு. ஐயா சாதனைகள் செய்திருந்தா தானே சொல்ல முடியும். சாதனைகளே இல்ல, கலர் கலரா விளம்பரங்களை மட்டும் வெளியிட்டு ஒரு விளம்பர மாடல் அரசாகத்தான் உங்கள் அரசு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எத்தனை மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாடு வெற்றி அடைய போவதில்லை என்பதுதான் நிதர்சனம்.